லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது போல் பலருக்குமே நடந்திருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் பற்றுச்சீட்டை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 14 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 516 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 33 தினார் 29 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 18 ஃபெல்ஸ். தொடர்ந்தும் தங்கத்துடைய விலை உச்சத்தை தொட்டுக்கொண்டே இருக்கின்றது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களையாவது கம்மியாகுதா இல்லை அதிகரிக்குதான்னு. சம்பளம் நேரத்துக்கு கொடுக்கவில்லையா? முதலாளிகளுக்கு ஆப்பு. வேலை நேரங்களில் தாமதம் இருக்கக்கூடாது. சவுதி அரேபியா மற்றும் குவைத் அதிரடியான சட்டம். குவைத் பக்கம் சவுதி பக்கமே வந்துடாதீங்க. ஒவ்வொரு முக்கிய தலைவர்களுடனான சந்திப்பை மேற்கொண்டார் குவைத்துடைய அமீர். குவைத் மக்கள் தொகை சடனாக அதிகரிப்பு. பணம் அனுப்பும் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு புதிய சட்டம். வீதியை கடக்க முயன்றவர் மரணம். ஃபர்வானியாவில் பல கடைகளில் அதிரடியான சோதனை. 5000 தினார் ஃபோனில் ஃபோட்டோ வைத்து பிளாக்மெயில் பண்ணியவருக்கு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். சவுதி அரேபியா மற்றும் குவைத் யார் யாரெல்லாம் இஸ்ரேல் நாட்டுடைய ஸ்டாம்போட பாஸ்போர்ட் வச்சுருக்காங்களோ, பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ், இனிமேல் யாருமே குவைத்துக்குள்ளே நுழைய முடியாது, சவுதிக்குள்ளேயும் நுழைய முடியாது அப்படின்ற சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அதே போல் மிக முக்கியமானது அனைத்து அரபு நாடுகளும் ஒன்றிணைவது. குவைத்துடைய மன்னர் அனைத்து முக்கிய தளபதிகளையும் நேரடியாக சந்தித்துள்ளார். ஆர்மி சீஃப் மற்றும் நேஷனல் கார்ட் சீஃப் மற்றும் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதோடு சேர்த்து சவுதி உள்துறை அமைச்சர் உட்பட பலரும் நேரடியாக சந்தித்திருக்கின்றாங்க. இந்த சந்திப்பின் போது அரபு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துமை மற்றும் நாட்டை கட்டியெழுப்பு மற்றும் பாதுகாப்பு திறமை பற்றிய முக்கியமான ஆலோசனைகள், பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளது. அதே போல் இப்போ சாதாரணமாக இஸ்ரேல் நாட்டுக்கு வேலைக்கு போன ஒருத்தர் இந்த நாட்டுக்குள்ளே மறுபடியும் வேலைக்கு வரும் பட்சத்தில் அவங்க நாட்டிலிருந்து புதிய பாஸ்போர்ட் எடுத்தால் மட்டுமே குவைத்துக்குள்ளே வர முடியும். அதே மாதிரி தான் சவுதி அரேபியாவிலும் அதே சட்டம் தான், இன்க்ளூடிங் ஓமான். நீங்கள் ஒரு வேளை இஸ்ரேலுக்கு போய் அங்கேருந்து ரிட்டர்ன் நாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் அரபு நாட்டுக்கு வர போகிறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக புதிய பாஸ்போர்ட் எடுக்கணும். அதில் நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே போய் வந்திருக்கிற ஸ்டாம்ப் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உள்ள அலௌட் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட ரஞ்சன் ராமநாயக்க
இலங்கையில் அரசியல்வாதியாக நடிகராக இருந்தவர். அவர் ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு போயிருக்காரு. மறுபடியும் குவைத்துக்குள்ளே இப்போ ரீசெண்டாக வர முயற்சித்த போது ஸ்டாம்ப் இருந்ததால், இஸ்ரேலுடைய ஸ்டாம்ப் இருந்ததால் அவரை குவைத்துக்குள்ளே என்டர் பண்ணலை. உடனே வெளியேற்றிட்டாங்க, ஏர்போர்ட்லேயே திருப்பி அனுப்பிட்டாங்க. அதனால் இனி வரும் காலங்களில் இஸ்ரேலுக்கு போன யாருமே குவைத் மற்றும் சவுதி அரேபியாவிற்குள் நுழைய முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 57 முஸ்லீம் நாடுகள் இப்போ ரீசெண்டாக தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து சில முக்கியமான தீர்மானங்களையும் எடுக்க போகிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த முறை நடந்த அரபு உலக மாநாட்டில், அரபு நாடுகளுக்கான மாநாட்டில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் என்ன மாதிரியான சூழல்கள் உருவாகும் அப்படின்றது அல்லாஹு ஆலம், பொறுத்திருந்து பார்க்கலாம். சம்பளம் தாமதமானால் வங்கிகளுக்கு சம்பளம் போடுவதிலோ அல்லது தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதிலோ முதலாளிகள் தாமதப்படுத்தினால் அதன் பிறகு அவர்களுக்கு தொழிலாளர் கிடையாது. குவைத்துடைய மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தின் அதிரடியான சட்டம். அதே போல தொழிலாளர்களுடைய வேலை நேரங்களில் மீறல்கள் ஏற்பட்டால் முதலாளிகளுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை. குவைத் அரசு முதலாளியின் வேலை நேரம் மற்றும் ஓய்வு நேரங்கள் குறித்த கண்காணிப்பை கடுமைப்படுத்தி இருக்கின்றது. முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா பணி அட்டவணைகள் தொடர்பாக முதலாளிகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட தேவைகளை கோடிட்டு காட்டும் 2025 ஆண்டின் 15ஆம் எண் அமைச்சரவை தீர்மானம் வெளியிட்டுள்ளார். இந்த தீர்மானம் அதிகாரப்பூர்வ அரசிதழ் குவைத் நாளிதழில் வெளியிடப்பட்டது. தினசரி வேலை நேரங்கள் மற்றும் நேரங்கள், பரிந்துரைக்கப்பட்ட ஓய்வு நேரங்கள், வாராந்திர ஓய்வு நாட்கள் மற்றும் அதிகாரப்பூர்வ விடுமுறைகள். தொழிலாளர்களுக்கு சரியான ஓய்வு இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கான விடுமுறைகள், அரசு விடுமுறைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அவங்களுக்கான விடுமுறைகளாக இருந்தாலும் சரி, அதை சரியாக பின்பற்ற வேண்டும் என்றும் இதை மீறும் முதலாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பணியிட வெளிப்படை தன்மையை மேம்படுத்துவதற்கும் ஊழியர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தொழிலாளர் விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் குவைத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளை இந்த தீர்மானம் எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் உங்களுக்காக தொடர்ந்தும் இருப்பாங்க. எதையாவது பிரச்சனையாக இருந்தால் நிச்சயமாக அவங்கள நாடுறதுல எந்த ஒரு தாமதமும் செலுத்தாதீங்க. 32% குவைத் பாப்புலேஷன் தற்போது அதிகரித்துள்ளது. குவைத்தில் 4.88 மில்லியன் மக்கள் தற்போது குவைத்தில் இருக்கின்றனர். இதில் வெளிநாட்டினருடைய ஆண்டு தொடக்கத்திலிருந்து வெளிநாட்டினருடைய ஆதிக்கம் குறைந்துள்ளது. குவைத்தியினுடைய ஆதிக்கம் 1.32% அதிகரித்துள்ளது. மக்கள் தொகை தற்போது 15,66,168 அதிகரித்துள்ளது. குவைத் மக்களின் தொகை. குவைத் பரிமாற்ற நிறுவனங்கள் அனைத்து பரிமாற்ற இன்வாய்ஸ்களையும் வங்கிகளுக்கு வெளியிட வேண்டும் என்று புதிய விதிகள் கோருகின்றன. கடந்த செப்டம்பர் 14 நேற்றைய தினம் குவைத்தில் உள்ள வங்கிகள் சமீபத்தில் தங்கள் வாடிக்கையாளர்களுக்காக செய்யப்படும் அனைத்து நிதி பரிமாற்றங்கள் குறித்து விரிவான தினசரி அறிக்கைகளை பரிமாற்ற நிறுவனங்கள் வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளன. இந்த புதிய உத்தரவு இந்த நிறுவனங்கள் தங்கள் தற்போதைய தரவு தளங்களுக்குள் விரிவாக்கப்பட்ட தரவை சமர்ப்பிக்க வேண்டும். இதில் 3000 குவைத் தினார்களுக்கு மேல் அல்லது அதற்கு கீழே உள்ள அனைத்து பரிவர்த்தனை விலை பட்டியல்களின் விரிவான அறிக்கைகளும் அடங்கும் என தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக வங்கிகளுடனான திறந்த வரிகள் மூலம் நிதியளிக்கப்படும் டாலர் கொள்முதல்களுக்கு. இருப்பினும் நிறுவனங்கள் தங்கள் டாலர் தேவைகளை வங்கிகளுக்கு இடையேயான சந்தையை வழியாகவே ஈடுகட்டினால் இந்த தேவை பொருந்தாது. குவைத் மத்திய வங்கி உத்தரவின் பேரில் இந்த தீர்வு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
வங்கி வசதிகள் மூலம் பரிமாற்ற நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் டாலர்கள் மற்றும் அவற்றின் நோக்கம் கொண்ட வணிக நோக்கத்திற்காக குறிப்பாக பண பரிமாற்ற நடவடிக்கைகளுக்கு மட்டும் பயன்படுத்துவதை உறுதி செய்யுமாறு வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலீடு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் டாலர்கள் கொள்முதலை ஆதரிக்க மாட்டோம் என்றும் மத்திய வங்கி வலியுறுத்தியுள்ளது. வங்கிகளிலிருந்து பெறப்படக்கூடிய டாலர்கள் எங்கே போகுது, அந்த டாலர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் என்ன, விதிமுறைகள் என்ன, அந்த டாலர் எந்த மாதிரியான வழிமுறைகளில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற அனைத்து கண்காணிப்புகளையும் துரிதப்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஊண்டியல் மூலம், மணி லாண்ட்ரிங் மூலம் பணம் அனுப்புறது, இல்லை பணத்தை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், நீங்கள் அதிகமாக பணம் அனுப்புகிறீங்கன்னா அதுக்கான சரியான ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான விசாரணைகள் உங்கள் மீது மேற்கொள்ளப்படும். உண்டியல் அனுப்புகிறவங்க தான் மாட்ட போகிறாங்க. தாக்கப்பட்ட பெர்சோனிஸ்தா 5000 தினார் அபராதம் விதித்த குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். ஒரு ஃபேஷன் கலைஞர் ஒருவருக்கு வாட்ஸ்அப் மூலம் தவறான ஃபோட்டோக்கள் மற்றும் தவறான மரியாதையான வார்த்தைகளை பயன்படுத்திய ஒரு நபருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உடனடியாக ஃபேஷனிஸ்தா கலைஞருக்காக 15000 தினார் மதிப்பில் இழப்பீடு கோரப்பட்டது. கடைசியாக 5001 தினார் இழப்பீடு குற்றவியல் நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது அல்ல உங்களுடைய ஃபோட்டோவை போட்டு உங்களை அவமானப்படுத்துறது, இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு எதிராக நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடலாம். சிஐடியில் சைபர் கிரைமில் கேஸ் போடலாம். வழக்கு தொடர்ந்தால் உங்களுக்கு எதிராக ஃபோட்டோ யூஸ் பண்ணவரோ அல்லது உங்களுக்கு தவறாக பேசினவரோ, உங்களுக்கு கேவலமான முறையில் மெசேஜ்கள் அனுப்பினவரோ உங்களுக்கு எதிரே தான் இருக்கிறார், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்ற வகையில் கேஸ் போட்டிங்கன்னா நஷ்டஈடு, அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய நஷ்டஈடு, அதாவது கொஞ்சம் ஹையாக ஸ்கோர் பண்ணினா, இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா 15000 தினார் ஸ்கோர் பண்ணுறாங்க, கடைசியில் 5000 தினார் குற்றவியல் நீதிமன்றம் பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தான் அவமானப்படுத்துகிறவங்களுக்கு அதிரடி ஆப்பு. தேசிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலியம் கேரியர் நிறுவனங்கள் மூலம் இறக்குமதி செய்யப்படாத எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் அவற்றின் துணை கருவிகளின் வர்த்தகத்தை வர்த்தக அமைச்சகம் தடை செய்கிறது. எந்த ஒரு எரிவாயு சிலிண்டராக இருந்தாலும் சரி, ரெகுலேட்டராக இருந்தாலும் சரி, தேசிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய நிறுவனத்தினுடைய உற்பத்திகளை மட்டுமே தான் பாவிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. வேறு நாட்டு அல்லது வேறு கம்பெனிகள் உற்பத்தி செய்த எந்த ஒரு கேஸ் சிலிண்டர்களோ ரெகுலேட்டர்களோ பாவிக்கக்கூடாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. பர்வானியாவில் பல கடைகளில் நூற்றுக்கணக்கான போலி ஆடம்பர பொருட்கள் பறிமுதல். அதாவது ஷூ, வாட்ச், அதே மாதிரி ஆடைகள் பிராண்டட் மாதிரியே இருக்கும், ஆனால் பிராண்டட் இல்லை, பிராண்டட் விலைக்கு அதை விற்கிறாங்க. இதுதான் இங்கே நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. கடைகளில் விற்கக்கூடிய பொருட்கள் ஒரிஜினல்னால் ஒரிஜினல்டே விற்கணும், டூப்ளிகேட்டாக இருந்தால் டூப்ளிகேட்டுன்னு விற்கணும். டூப்ளிகேட் ஒரிஜினல்னு விற்றீங்க, சோழி முடிஞ்சது. நேற்றைய தினம் ஜஹரா பகுதிகளில் நடந்த ஒரு விபத்து, உயிரிழந்த வெளிநாட்டவர். தொடர்ந்துமே நம்ம தெரிவிக்கிறது தான், ரோடுகளை கடக்கும்போது தயவு செய்து கவனம் அப்படின்னு. ஏன்னா எந்த நேரத்தில் வாகனம் எப்படி வரும்ன்றது நம்மளால் கணிக்கவே முடியாது. சடனாக வரக்கூடிய வாகனங்கள்டிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுன்றது இறைவனால் மட்டும்தான் முடியும். நேற்றைய தினம் ஜஹரா பகுதிகளில் வீதிகளை கடக்க முயற்சி செய்த ஒருவர், அதுவும் வீதி கடவையில் வீதிகளை கடக்கும்போது வேகமாக வந்த ஒரு வாகனத்தில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவித்திருக்கிறாங்க. அவருடைய உடல் மருத்துவத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத நபர் அப்படின்றது தான் இப்போதைக்கு கிடைத்திருக்கிற தகவல். பாதிக்கப்பட்டவர் சாலையை கடக்கும்போது தான் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவேர்னஸ் பண்ணுறது தான், வீதிகளை கடக்கும்போது தயவு செய்து ரொம்ப கவனம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேரிக்கு சாமான். இந்த தாத்தோட பில், தாத்தா சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிட்டு நல்லா எல்லாரும் அங்கே காரில் சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன். நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு கார்கோ போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.